ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மதுரை நார்தன் அவுட்டர் ரிங் ரோடோட 4th பார்ட்டு. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு ரோடு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் தனிச்சயத்துலேருந்து அலங்காநல்லூர் புதுப்பட்டி போய் அலங்காநல்லூர் போகும். ஸோ அந்த ரோட்டில் தான் ட்ராவல் பண்ணிருக்கோம். நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன், நம்ம ஒரு சின்ன பெட்டு மட்டும் நம்ம வந்துட்டு ஸ்கிப் பண்ணுவோம். ஸோ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்குற இடம் தான் நம்ம அதை ஸ்கிப் பண்ண பெட்டு. ஒரு 100 மீட்டர்ஸ்குள்ளே தான் அது இருக்கும். ரீசன் நம்ம ஸ்கிப் பண்ணதுக்கு, அந்த மணல் வந்து சரியான களிமண் மாதிரி ஒரு மணல். அது கட்டாயம் அதில் பைக்கில் வந்தால் சீஸ் ஆகிரும். ஏற்கனவே ஒரு முறை நாங்கள் வந்து சீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் அந்த சின்ன பிட்டு மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டோம். அகெயின் பார்த்திங்கன்னா, நம்ம கடந்த 3 வீடியோஸ்லேயும் 3 பார்ட்லேயும் வந்துட்டு நம்ம அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஸ்டேடியத்தை ஹைலைட் பண்ணி தான் நம்ம வந்து வீடியோ சொல்லியிருப்போம். ஸோ வாடிப்பட்டியிலேருந்து வரவங்க வந்து இது வரைக்கும் இப்போ இந்த 3 வீடியோஸ் இருக்குல்ல, அந்த பகுதிகளில் தான் வந்து ஸ்டேடியத்துக்கு வர மாதிரி இருக்கும். சப்போஸ் நம்ம மதுரையிலேருந்து வரோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து அலங்காநல்லூர் வந்துட்டு வரலாம். இல்லை வந்துட்டு குமரம் இருக்குல்ல, குமரத்தில் வந்துட்டு நம்ம ஒரு டீவியேஷன் எடுத்துகிட்டு புதுப்பட்டி வந்து புதுப்பட்டியிலேருந்து கூடிய நம்ம ஸ்டேடியத்துக்கு வரலாம். அப்படி இல்லாட்டினா வலசைக்கு முன்னாடி ஒரு டீவியேஷன் இருக்குது. ஸோ அந்த டீவியேஷனில் கூடிய நம்ம வந்து புதுப்பட்டிக்கு வந்துட்டு அங்கேருந்து பழையபடி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஸ்டேடியத்துக்கு நம்ம வந்து ரீச் ஆகலாம். பழையபடி புதுப்பட்டிக்கு போகாமல் சின்னலந்தை குளத்துக்கு வந்துட்டுமே நம்ம வந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஸ்டேடியத்துக்கு ரீச் ஆகலாம். சப்போஸ் நீங்கள் அலங்காநல்லூர் போயிட்டீங்கன்னா நம்ம வந்து சின்னலந்தை குளத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. அலங்காநல்லூர் புதுப்பட்டி அப்படியே வந்துட்டு ஜல்லிக்கட்டு ஸ்டேடியத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். இன்னும் நல்ல ஒரு கிளியரர் பிக்சர் வேணும்னா நீங்கள் வீடியோ பார்க்கும்போது கூடவே வந்து மதுரை மேப் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக நான் சொல்கிற பிளேசஸ்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த வீடியோவில் நம்ம சின்னலந்தை குளத்துலேருந்து வலசை வரைக்கும் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இது ரஃபாக பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸு. நம்ம எடுத்துக்கிட்ட டைம் பார்த்திங்கன்னா ரஃபாக ஒரு 15 மினிட்ஸ் வந்து எடுத்துச்சு. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த செக்மெண்ட் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு 2 சைட்லேயும் வந்துட்டு பசுமையான இடம், ஃபுல்லாக வந்துட்டு விவசாய நிலங்கள் தான். இப்போ நம்ம க்ராஸ் பண்ணுற அந்த அண்டர் பாஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு குமரமில் இருந்துட்டு புதுப்பட்டிக்கு கனெக்ட் பண்ணுற ரோடு இது. ஸோ இங்கே புதுப்பட்டியிலேருந்து நம்ம பழையபடி வந்துட்டு அலங்காநல்லூருக்கும் போய்க்கலாம். புதுப்பட்டியிலேருந்து சின்னலந்தை குளம் போய் ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் போகலாம். இல்லை சின்னலந்தை குளத்துக்கு போகாமலும் நம்ம வந்து ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் போகிறதுக்கு இன்னொரு ரூட்டும் இருக்குது. டோட்டல் அலங்காநல்லூர் புதுப்பட்டி, ஸோ இதுக்கு பேரலாக உள்ள விவசாய இடங்கள் தான் நம்ம இப்போ வந்து க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்குறோம்.